வணக்கம். தமிழகத்தில் பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில் நேற்று தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் அமர்ந்து 144 ஆதரவு எம்எல்ஏக்களை கொண்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை வெற்றியடைந்திருக்கிறது. ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சிகள், ஐக்கிய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள், இடதுசாரி வலதுசாரி கட்சிகள் இவர்களுடைய ஆதரவோடு மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து இந்த 44 உறுப்பினர்கள் ஆதரவு கிடைத்திருக்கிறது. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவை 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தாலும் அவர்கள் கட்சித்தாவல் தடை சட்டத்தை தாண்ட முடியவில்லை. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் மகளிர் உரிமை தொகை 1000 இருந்தது 2500 ஒரு குடும்பத்திற்கு வருடத்திற்கு 6 எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக தருவதாகவும், திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம், தாய்மாமன் சீர் என்று குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போன்ற திட்டங்கள், இந்த வாக்குறுதிகள் அறிவித்து விட்டார்கள். இதை எப்படி செய்வார்கள் என்று 3 நாட்களுக்குள் ஆட்சி அமைத்து இன்னும் எந்த ஒரு துறை மந்திரிகளும் நியமிக்கப்படவில்லை. எந்த ஒரு திட்டத்தை பேசுவதற்குண்டான வாய்ப்பும் இல்லாத சூழ்நிலையில் கூட எதிர்க்கட்சிகள், தோழமை கட்சிகள் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் கடன் ஏற்கனவே 10.71 லட்சம் கோடி கருவூலம் காலியாக உள்ளது என்று தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் சொன்னதின் காரணமாக ஒரு மோதலான சூழ்நிலை உருவானது. இந்த திட்டங்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆண்டுக்கு 4 லட்சம் கோடி கூடுதலாக நிதி தேவைப்படுகிறது. இந்த நலத்திட்டங்களுக்கு பணம் எங்கிருந்து வரும் என்பது ஒரு பெரிய கேள்வியாக எதிர்க்கட்சிகள் மத்தியில் இப்பொழுதே விமர்சனமாகி கருத்துக்கள் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்து 2 வருடங்கள் ஆன புதிய கட்சி வெற்றி பெற்று 108 எம்எல்ஏக்களில் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டமன்றம் புதிதாக உள்ளது. நிர்வாகம் என்பது எல்லோருக்கும் புதிது. அனுபவம் வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை கையாள்வது, அமைச்சரவையை அமைப்பது ஒரு சவாலான விஷயம். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நிர்வாக அனுபவம் எப்படி இருக்கிறது என்பது இப்பொழுதே பலர் விமர்சனத்தை, தவறான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜோதிடர் ரத்தன் பண்டிட் அவர்களை ஓஎஸ்டியாக நியமித்தது கூட்டணி கட்சிகள் மத்தியில் பெரிய சர்ச்சையை கிளப்பி விமர்சனத்திற்கு ஆளாகி கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தி அவரையும் அந்த அரசாங்க பதவியிலிருந்து நீக்கியாகிவிட்டது. திமுகவும் அதிமுகவும் சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கடும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய சம்பவங்களை நேற்றே நாம் செய்திகளிலும் ஊடகங்களிலும் சந்தித்தோம். நிர்வாக குறைகளை சுட்டிக்காட்டி மக்களிடம் அதிருப்தியை உருவாக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பார்கள். சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு, இதில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். பாஜக அரசை தொடர்ந்து விமர்சித்து வந்த தமிழக முதல்வர் மத்திய அரசிடமிருந்து நிதி பகிர்வை எப்படி பெறுவது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியோடு அரசோடு
இணக்கமாக செயல்பட்டால் தமிழகத்தில் அதையே முக்கிய காரணமாக காட்டி, ஏற்கனவே அமித்ஷாவுடைய கண்ட்ரோல் என்று சொல்கிறார்கள், இது ஊர்ஜிதப்படுத்தும் அளவில் விமர்சனங்களை அள்ளி தெளித்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விடுவார்கள். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தமிழகத்தில் ஆட்சி நடத்துவது விட ஆட்சியை தக்க வைப்பதுதான் பெரும் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதும் தான் பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த சவால்களை சமாளித்து கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து செயல்படுத்தி தமிழகத்தை வளம் காக்க தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் செயல்பட வேண்டும். இதற்கு மக்கள் நலம் என்று சொல்லக்கூடிய மற்ற கட்சிகள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதே மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் வேண்டுகோளாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் உறுதுணையாக இருப்பார்களா? இல்லை, இந்த ஆட்சியை நடத்தவிடாத அளவுக்கு விமர்சனங்களையும் தவறுகளையும் அள்ளி தெளித்து நெருக்கடி கொடுப்பார்களா? முதலமைச்சர் பதவி என்பது சாதாரண விஷயம் அல்ல. இறைவனுடைய நாட்டம் இருந்தால்தான் அதில் அமர முடியும். எத்தனையோ மிகப்பெரிய ஜாம்பவான்கள், பணபலம் உள்ளவர்கள், ஆள்பலம் உள்ளவர்கள் எல்லாம் இறங்கி பார்த்தாலும் அந்த முதல்வர் பதவியை பிடிக்க முடியவில்லை. அந்த முதல்வர் பதவி கிடைத்திருப்பது ஒரு பக்கம் முயற்சி என்றாலும், மக்களுடைய செல்வாக்கு என்றாலும், இன்னொரு பக்கம் இறைவனுடைய ஆசி இருந்தால்தான் அந்த பதவியில் அந்த இருக்கையில் அமர முடியும். அந்த வகையில் விஜய் அமர்ந்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு வெற்றி சரித்திரம் படைப்பார் என்று மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக ஒத்துழைப்பை தருகிறோம். நன்றி. மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம், தலைவர் முனைவர் பொன் பாலசுப்ரமணியன்.